நண்பர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி 3ஆம் பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா. இங்க தாயிடம் போது அம்மான்னு இங்க இருக்கு. கத்தோலிக்க பைபிள்ல அவங்க பெண்ணேன்னு போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நீங்க பெண்ணே பயன்படுத்துங்க. எங்களுக்கு அவங்கள தரக்குறைவா பேசுற உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இல்லை, நாங்க நம்புறோம். அதனால அது அம்மான்னு போட்டிருக்கோம். அவங்க இல்ல, டிரான்ஸ்லேஷன் படி பெண்ணேன்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க, தப்பு கிடையாது. பெண்ணே, இவரே உம் மகன் என்றார். என்னங்க என்ன சொன்னாரு? இவரே உம் மகன். யாரை காட்டி சொன்னாரு? அன்பு சீடர் யோவானை காட்டி இவரே உம் மகன் ஏன் சொல்லணும்? இவரே உம் மகன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தான் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களே. பிள்ளைங்க இருக்கும்போது இனிமே இவர் தான் உன் பையன் ஏன் சொல்லணும்? அப்ப ஏசு ஒரு டவுட், பழைய ஏற்பாடின்படி தலைமகனுக்குரிய உரிமை ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா அடுத்த பையனுக்கு தான் போவோம். கரெக்ட், அதுவும் உண்மைதான். தலைமகனுக்கு உரிமை அடுத்த பையனுக்கு போகும். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஏசு சொல்றதை மட்டும் வச்சுப்போமே. ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? இவரே உன் மகன் ஏன் சொல்லணும்? அவருக்கு வேற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அம்மா உன் பசங்க வேற இருக்காங்கல்ல. ஏன் ஏசு அப்படி சொன்னார் என்று கேட்கிறாருல்ல. அவங்களுக்கு வேற பிள்ளைங்கிற அவங்க பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படி சொன்னார் என்றால், முதல் காரியம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள்லாம் அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்குது. நம்ம சேர்த்து பார்ப்போம். யோவான் 7:1-4. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலீலியாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சித்தப்பா பசங்க அல்ல, சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க அல்ல, அவருடைய உறவினர்கள் அல்ல, அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மார்க்கு மூலம் சகோதரர் தாயும் நம்பலை. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சௌக்கியம் கொடுக்குறார். அப்போது அவன் சொல்கிறான், ஐயோ நான் பார்வை அடைஞ்சேன் அப்படின்றான். பரிசாயர்கள் கேட்குறார்கள், யார் உனக்கு பார்வை கொடுத்தது? அப்போ சொல்கிறார், இயேசு கிறிஸ்துன்னு ஒருவர். மறுபடியும் பெரட்டி கேட்குறாங்க. உல்ட்டா புல்ட்டா எல்லாம் கேள்வி இவன் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ வர பாத்தியா? பார்க்கல. எப்படி குருடன் குளத்தில் போய் கழுவுன்னு பார்வையாயிடுச்சு. யார் இயேசு கொடுத்தாருன்னு தெரியுமே தவிர அவனும் பார்க்கலையே. பார்வை வந்த போது இயேசு அங்கே இல்லையே, அவர் வேறு இடத்துல தானே இருக்கிற. இவனை போய் கழுவ தானே சொன்னார். அப்போது நம்பாமல் அவனுடைய பெற்றோர்கள் அழைக்கிறாங்க. யார்? இந்த பரிசாயர்கள். அவங்களுக்கு பயம், சமூகத்தை விட்டு இவர்கள் ஒதுக்குவார்கள் என்ற பயம். அதனால் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு தான் வயசு இருக்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு. எதனால் என்னால் பரிசேயர்களை அவர்கள் பயந்தார்கள் என்று இருக்கு. நல்லா புரிஞ்சு உங்களுக்கு? சரி, இப்போது பரிசாயர்களை அவர்கள் ஏன் பயப்படணும்? ஏன்னா அந்த நாட்களில் நியாயம் தீர்க்கக்கூடிய, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அதிகாரத்தின்படி தான் இயேசுவுக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பீலாத்துக்கிட்ட போய் இவங்களை சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி இவனை சிலுவையில் அறைய வேண்டும், தன்னை தேவனுக்கு ஒப்பாக சொல்லுகிறார் என்று நியாயம் விஸ்தாரம் பண்ணி சிலுவையில் அறையும்படிக்கு சொன்னாரே தவிர பீலாத்து ரோம சட்டத்தின்படி சிலுவையில் அவரை அறையில. பரிசாயர்கள் கொடுத்த நியாய தீர்ப்பின்படி தான் சிலுவையில் அறைகிறாங்க. இப்போ மேரி அந்த காலத்து சட்டத்தின்படி ஒருவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டால் அவனை யாராகிலும் பின்பற்றினால் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? சமூகத்திலிருந்து வெளியாக்க வேண்டும். இதுதான் சட்டம். லேவி ராகமத்தில் இருக்கின்ற சட்டம் இதுதான். ஒருவன் தன்னை தேவனுக்கு ஒப்பிட்டு சொன்னால் அவனை கல்லடித்து கொல்ல வேண்டும். அதனால தான் கொல்ல சொல்கிறாங்க அவங்க. அதனால தான் கொல்ல சொல்கிறாங்க. அப்போ ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? அது வேறு விஷயம். அது தீர்க்க தரிசனம் இருக்குது, அதன்படி அது நடக்குது. ஆனால் கொல்றது தான் மேட்டர்.
அப்போ அப்பேற்பட்டவனை யாராகிலும் பின்பற்றினார், தாயோ தகவோ உற்றோ யார் பின்பற்றினாலும் அவர்களை சமூகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த பயம் யாருக்கு இருந்தது? மேரிக்கு இருந்தது. அந்த பயம் யாருக்கு இருந்தது? குருடனுடைய தாய்க்கு இருந்தது. தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு இருந்தது. ஐயோ, இவன் சொல்றதான் சரி, இயேசுதான்ப்பா மெய்யான கடவுள், அவர் தான்ப்பா என் பையனுக்கு தரிசனம் கொடுத்து காட்சி கொடுத்துன்னு சொன்ன உடனே சமூகத்தை விட்டு வெளியிலாக்கிடுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட நியாய தீர்ப்பு அதிகாரம் இருக்குது. அந்த பயம் மேரிக்கும் இருக்குது. ஏன் மேரிக்கு இருக்குது? சட்டத்தின்படியும் ஆவிக்குற சட்டத்தின்படியும், அதாவது பொலிட்டிக்கல் சட்டம் என்ன? தன்னை சீசருக்கு ஒப்பிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் ராஜா என்று சொன்னார்னு சொல்கிறார். இன்னொன்று தன்னை தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அப்போது தேவநீதியாகவும் ராஜநீதியாகவும் ரெண்டு விஷயத்திலையும் இவர் குற்றம் செய்தவர். அப்பேற்பட்டவரை யாராகிலும் பின்பற்றினால் அவர்களை என்ன பண்ணுவாங்க? சமூகத்தை விட்டு வெளியேற்றுவாங்க. இப்போது இவருடைய குடும்பத்தில் நாம் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அவருடன் பிறந்த சகோதரர்களே அவரை நம்பவில்லை. சித்தப்பா பெரியப்பா பசங்க சகோதரர்கள் அல்ல, அவர்கள் சகோதரரும் அவரை நம்பவில்லை. மார்க்கு 6:3, மத்தாய் 13:55 ஒரே வசனத்தை நம்ம பார்த்தோம். இவன் தச்சனுடைய பையன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, யோசே யாக்கோபு யூதா சீமோன் இவனுடைய சகோதரர் அல்லவா, அந்த சகோதரர்கள் இவரை நம்பவில்லையாம். அதே மார்க்கு 3ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை நம்ம படித்தோம். 21-22 பார்த்தோம். அவருடைய இனத்தார் யார் அவர்கள்? 31ஆம் வசனத்தில் வரும்பொழுது அவருடைய சகோதரரும் தாயும். தாயும் சகோதரனும் வரும்னு சொல்லும் பொழுது, தாயின்னு சொல்றது மட்டும் தாயும் சகோதரன் சொல்லும் பொழுது சித்தப்பா பசங்களா இல்லை சித்தி பசங்களா? இது எங்கெங்க நியாயம் இது? இப்போ சகோதரன் நம்பவில்லை. அப்போ மேரி சிலுவையில் நிற்கிறா. நீ மூத்த மகன், அதை அவர் சொல்கிறார். அந்த இதில் அப்படி இருக்கு, பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குன்னு சொல்கிறார். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. மூத்த மகனுக்கு தான் குடும்பம். இப்போ மூத்த தாய் தகப்பன் இறந்தாச்சு. இப்போ மூத்த மகனுக்கு குடும்பம். மூத்த மகனும் சிலுவையில் குற்றம் சாட்டப்பட்டவனாக தொங்குறான். அவனை நானும் பின்பற்றி வந்தேன், சிலுவையண்டை மட்டும் பின்பற்றி வந்தேன். இப்போ எந்த மூஞ்சி வச்சு திரும்பிட்டு போகிறது? அங்கே இருக்கிற சகோதரர் சொல்லியிருப்பாங்க, துப்பார்மா நீ அண்ணன் பின்னாடி போயிட்டேன்னா திரும்பி இங்கே வராது, சமூகத்தில் சேர்க்க மாட்டாங்க, உம்பாடு நீ பார்த்துக்கோ. இப்போ மேரி சிலுவண்டையிலேருந்து பார்க்குறாங்க, இயேசுவே நான் என்ன செய்வேன்? மூத்த மகன்னு சொல்லி எத்தனையோ மிராக்கள் செஞ்சுருக்கிறேன், கேள்விப்பட்டேன். ஒரு மிராக்கள் நடக்குமா என்று நான் வந்தேன். ஆனால் நீ சிலுவையில் சாக போகிற, திரும்பி வீட்டுக்கு போகவும் முடியாது, சமூகம் என்ன சேர்க்காது, கிராமம் என்ன துரத்தி வைக்கும், உன் கூட பிறந்த சகோதரர்களும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் என்ன செய்வேன்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அம்மா. அம்மானு கூப்பிடுறது எப்படி? தாயே தாயேன்ற இடத்துல எதுக்கு அம்மான்ற வார்த்தை வரணும்? அப்போ தாயேன்றத அம்மான்ற கூப்பிடுகிறது நாம் நம்முடைய தாயை அம்மானு கூப்பிட்ற அந்த முறையில் அல்ல. ஸ்திரீயே அவங்க அப்படி சொல்லட்டும், நாம சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியே வெள்ளை பூசி தான் பேசுவீங்க. ஏன்னா உங்களுடைய பொய் போதகம் நிலைநாட்டணுமே. அம்மா என்று கூப்பிடுறது எப்படி? ஒரு மரியாதையுடன் கூப்பிட்டார் அவர். ஒரு ஸ்திரீயை பார்த்து மரியாதை. இப்போ நம்ம கூட அம்மாவை அம்மானு கூப்பிடுறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் வயசானவங்கள நம்ம கூப்பிட்டா இருந்தால், அம்மா கொஞ்சம் இப்படி வாங்கலேன், யாரும்மா நீங்கள், அப்படி தான் நம்ம கூப்பிடுவோம். அதுக்கு அர்த்தம் பெற்ற தாயின்னு அர்த்தமா? அம்மா தாயேன்னு சொன்னாதான் அந்த அந்த அர்த்தத்தில் வருகிறது. அந்த நேரத்தில் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் பெற்ற அம்மா என்ற வார்த்தை தமிழில் வராது. அது நம்ம கூப்பிடுறோம். இப்போத்தி கொலோக்கியல் தமிழ் நம்ம அதை கூப்பிடுறோம். அப்போ அம்மானு கூப்பிட்டு ஸ்ரீயேன்னு கூப்பிடுறதுக்கு ஈக்குவல். அது தாய் மதர் என்ற அர்த்தத்தில் அல்ல. அது புரியுதுங்களா? அப்போது நான் உன் மகன் அல்ல, நீ என்ன நோக்கியெல்லாம் பரிதாபப்படாத, இப்போ நீ எங்கே திரும்பி போவ, பரவாயில்லை, இதோ உன் மகன். யார்? செபதேயுடைய பிள்ளைகள். உன்னுடைய சகோதரிய பையன் இருக்கிறார்ல யோவான், அவனை உன் மகனை போல நீ எடுத்துக்கொள். யோவானை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய், இவங்களே உன் தாயை போல நீ நேசிச்சுக்கோ. அந்நேரத்திலிருந்து யோவான் அவர்களை தாயை போல ஏற்றுக்கொண்டா. மேரி அவங்க வீட்டில் போய் தங்கினாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இதுதான் அந்த உண்மை விஷயம். இதை விட்டுட்டு இவங்க என்ன புரட்டுறாங்க, என்ன பொய் போதகம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யோவான் தான் அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார், பராமரித்து வந்தார். ஏன்னா அன்னை மரியாளுக்கு வேற பிள்ளைகள் இல்லை.
அப்படின்னு சொன்னது, உலகத்துக்கு சொன்னது இயேசு. இயேசுவே உலகத்துக்கு தன் தாய்க்கு வேற குழந்தைகள் இல்லை என்று சொன்ன பிறகு எப்படிங்க வாயை திறந்து அன்னை மரியாளை குறித்து அவதூறாக பேச மனம் வருகிறது என்று எனக்கு தெரியலைங்க. அப்படின்னு உலகத்துக்கு சொன்னது ஏசாம். அன்னைக்கு வேற பிள்ளைகள் இல்லை என்று உலகத்துக்கு சொன்னது ஏசாம். இதுதான் இந்த ஃப்ராடு கூட்டங்க சொல்றது. இந்த சபையினுடைய பொய் போதகத்தை வச்சு சொல்றாங்க. ஏசு அப்படி சொன்னாரா? உனக்கு வேற பிள்ளைகள் இல்லைன்னு, உனக்கு வேற பிள்ளை இல்லாதபடியினால் நீ யோவானிடத்தில் போன்னு சொன்னாரா? உன் பிள்ளைகள் இனிமே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ என்னை பின்பற்றி வந்தாய். இன்றைக்கும் நடக்குது. என் சொந்த குடும்பத்தில் நடந்தது. என் சொந்த குடும்பத்தில் நானும் என்னுடைய அண்ணனும் என்னுடைய அம்மாவும் தான் ரட்சிப்புக்குள்ள வராங்க. என்னுடைய மூத்த அண்ணன் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவை ஏற்றுக்கவே இல்லை. இனிமேல் என் வீட்டுக்குள்ளே கால் வைக்காதேன்ட்டாங்க. எங்கள் மூத்த அண்ணன் அம்மா இறக்குற வரைக்கும் எங்கள் அம்மாவை அவங்க ஏற்றுக்கல. நான் என்னுடைய சாட்சியம் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். 2000 வருஷம் நடந்த கதை பெருசாக சொல்லணுமா? இன்னைக்கும் எத்தனை குடும்பங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை பெந்தோஸ்து விசேஷம் வந்து தாயம் வந்த உடனே அவங்க வீடை விட்டு ஒதுக்குறாங்க. இப்போ கூட கத்தோலிக்கர்கள் இனிமேல் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதே தான் அன்னைக்கு நடந்தது. 2000 வருஷம் முன்னாடி நடந்தது விஷயம் அது. உடனே இயேசு சொன்னாராம், வேற பிள்ளைகளால் உனக்கு இல்லை போகணும். இயேசு கிறிஸ்து வேற பிள்ளை. இயேசுக்கு தெரியும் அந்த நாட்களில் இருந்த யூத கலாச்சாரத்தின்படி இனிமேனு திரும்பி போக முடியாது வீட்டுக்கு. என்னால் உன்னை காப்பாற்றவும் முடியாது. நான் உன் பிள்ளையும் அல்ல, நீ என் தாயும் அல்ல. அங்கே பாருங்க, அந்த வார்த்தைகள் மாறி மாறி வருகிறது. அம்மா இதோ உன் மகன். அவனை பார்த்து யோவானை இதோ உன் அம்மானு சொல்லலை, இதோ உன் தாய். அங்கே வார்த்தை மாறதா இல்லையா? ஏன் யோவான் இதோ அம்மானு சொல்லணும்ல? அப்போ அம்மான்னு கூப்பிட்டு ரெஸ்பெக்ட், ஒரு ஸ்திரீயை ரெஸ்பெக்டாக கூப்பிடுறதா ஸ்திரீ. பக்கா இலக்கண தமிழில் ஸ்திரீ தான், அம்மான்றது அல்ல. ஸ்திரீ தான் ஒரு பெண்மணியை அலங்கார விதமான கூப்பிடுற அந்த வார்த்தை ஸ்திரீ தான். ஸ்திரீயே அம்மானு ரெஸ்பெக்டாக வைக்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டோம். அப்போ யோவான் தான் சொல்லணும் இல்லை, யோவான் இதோ உன் அம்மானு, இதோ உன் தாய். புரியுதுங்களா? அப்போ ஒரு தாயை போல நீ இவங்களை ஏற்றுக்கொள். ஒரு சாதாரண ஸ்திரியை போல பார்க்காத, தாயை போல நீ ஏற்றுக்கொள். திரும்பி நீ வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் அது நடக்குது. கத்தோலிக்கையில் இருந்தோ, இந்து சமுதாயத்தில் இருந்தோ, முஸ்லீமில் இருந்தோ, பெந்தகோஸ்து விசுவாசத்துக்கு வந்தால் அப்படியே ஒதுக்கிடுறாங்க இன்னைக்கும். அப்போ நான் அந்த காலத்தில் நடக்கிற விஷயம் சொல்லணுமா வேண்டாமா? யூத மார்க்கத்திலிருந்து எவனோ ஒருத்தன் வந்தால் நான் தான் கடவுளுக்கு மகன்னு சொல்கிறான், யூத விசுவாசத்துக்கு விரோதமாக பேசுகிறான், அவனை பின்பற்றி போறிய நீ. இனிமே எங்கள் விசுவாசத்துக்கு நீ வரக்கூடாது, இந்த ஊருக்கு நீ வரக்கூடாது, ஒதுக்கி வைப்போம். அதனால் மேரிக்கு போக இடம் இல்லை, அதனால தான் போனேன். வேற பிள்ளை இல்லைன்ற அர்த்தம் அல்ல. இவங்க இந்த மாதிரி பொய் பேசி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க இந்த ஃபாதருங்க, இந்த கத்தோலிக்க சமுதாயம். எனக்கு தெரியலங்க, நாங்கள் உண்மையிலேயே வருத்தப்படுறோம், அவ்வளோதான். நாங்கள் அந்த மாதிரி சகோதரிகள் அப்படி தவறா பேசும்போது நாங்கள் வருத்தப்படுவது மட்டுமல்ல, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை, அவங்க இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, எடுங்க. ஐயோ அப்படி ஜெபிப்பாங்க நமக்காக. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய ஜெபத்துக்கு கத்தோலிக்கர்களே, அதுவும் அருள்மணி ஃபாதரே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை ஜெபத்தினால் எங்களை தாங்குங்க. பெந்தகோஸ்தை நீங்கள் ஜெபிக்கலன்னா பெந்தகோஸ்தம் வரைக்கும் அகல பதாளத்துக்குள்ளே போயிடும். இப்போ நான் ஒவ்வொரு நாளும் 100கணக்கான 1000கணக்கான குடும்பங்கள் இந்த ஃப்ராடு கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு விளையாடுறாங்க. அவங்க இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, எடுங்க. மரியாள் தன் முதற்பேரான மகன், முதற்பேருன்னு அங்க போட்டிருக்கு, ஒரே மகன் போடல, முதற் பேருன்னு கூட இருக்கட்டுமே. ஆனா இங்க இயேசு என்ன சொன்னாரு? இனிமே அந்த அம்மாவுக்கு வேற பிள்ளைங்க இல்லைன்னு போட்டிருக்கா பைபிள்ல. பைபிள் தெளிவா இருக்குல்ல. பாத்தீங்களா எப்படி ஸ்கிப் ஆயிட்டா இருப்பாருங்க. சோறு தின்றவனாக இருந்தா, கொஞ்சமாவது இதயத்துல ஒரு கடவுள் பயம் இருந்தா, அந்த மார்ஷல் என்றவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இது மட்டும் இல்லைங்க, ஒரே பேரான குமார் என்ற சொல்லவில்லை, முதற் பேரான குமார் என்றுதான் சொல்லி இருக்கு. அது அப்படி சொல்லி இருக்கட்டும், பரவாயில்ல. நீ ஒரு நல்ல விசுவாசி அல்ல, முதல்ல நல்ல விசுவாசி ஆகும், அப்புறம் ஃபாதர் ஆகிக்கும், ஃபாதரோ கிராண்ட் ஃபாதரோ ஆகிக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு கேள்வி வைக்கும்போது அதுக்கு விளக்கத்தை கொடுக்க தெரியணும். முதற் பேரானவன்னு கிளீன பைபிள் இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம்? முதற் பேர். ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுங்க, 10 பேர் ஓடுறாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வருது, இவன் தான் முதல்ல ஓடி வந்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு பின்னாடி 2ஆவதும், அவனுக்கு பின்னாடி 3ஆவதும் 4ஆவதும் 10 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம்.
அதனால தான் ஓடின 10 பேரில் இவன் தான் முதல். 4 ஒரு 6 பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. முதற் பிறந்தவன் இவன் அப்படின்னா இவனுக்கு பின்னாடி 2, 3, 4 இருக்கு. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்கு. அப்போ என் பிள்ளைகளில் முதற் பெயரானவன், அதுக்கு பதிலே காணும். அதுக்கு பதிலாக இல்லை, ஜிப்பு. அது அப்படி சொல்லட்டும், அப்படி சொல்லட்டும். ஏன் சொல்கிறது? அது அப்படியே சொல்லட்டும். தாத்தா வந்து சொல்கிறாரு, அது இல்லை சாத்தா வந்து சொன்னானா? அது அப்படியே இருக்கட்டும்னு. முதற் பெயரானவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பதில் வக்கு இருந்தால் பதில் வை. அந்த முதற் பெயரானவன் எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு வக்கு இல்லை. அப்படியே பூசிக்கிட்டு வசனத்தில் இல்லாததை சொல்றார். அப்புறம் இயேசு கிறிஸ்து திட்டங்களே பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? உனக்கு பிள்ளைகள் இல்லை என்று எங்க பைபிளில் சொல்லியிருக்கு? பிள்ளைகள் இல்லை என்று எங்க இயேசு கிறிஸ்து பைபிளில் வசனத்தில் சொல்லியிருக்கு? எப்படி பொய் புகுத்துறாருன்னு பார்த்தீங்களா? கத்தோலிக்க சகோதரர்களை கண் திறந்து பாருங்க. இந்த கத்தோலிக்க மார்க்கம் வந்து சைட்டானிக் மார்க்கம். இதுல நீங்க வெளியே வாங்க. இது பக்க சாத்தான கூட்டம். வேத வசனம் வலது பக்கம் போடான்னு சொன்னா இவங்க இடது பக்கம் போவாங்க. வேத வசனம் கிழக்குக்கு போடான்னு இவங்க மேற்குக்கு போவாங்க. எல்லாம் உல்டா செய்யற கூட்டம் இது. இப்படிதான் போய் பேசுறாங்க. வேதத்தில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாம இல்லாததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில வேளை அவர் சொன்னாராம் பிள்ளைகள் இல்லைன்னு. எங்க சொல்லியிருக்கு? சொல்லவே இல்லை. மேரியே யோவானத்தில் ஒப்படைச்சாருன்றது திட்டம் தெளிவா ப்ரூவ் பண்றோம் நம்ம. ஆனா வேதத்தில் திட்ட தெளிவா சொல்லி இருக்கு. முதற் பேரான குமாரன்னு இருக்கு. அப்போ 2வது 3வது அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லை. பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உட்காந்து போய் பேசுகிறார். அருள்மணி. தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அன்னை மரியாள் எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க, கரெக்டுங்களா? அங்க போன உடனே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்றாங்க, இல்லைங்களா? போன உடனே அன்னை மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கபிரியல் தேவதூதரை சந்தித்தேன், அவர் என்னை வாழ்த்தினார், நான் அகில உலக இறைவனுடைய தாயாக போகிறேன். எந்த பெருமையும் பேசலாமா? இல்லைங்களா? எதுவுமே பேசல. அவங்க என்ன பண்றாங்கன்னா எலிசபெத் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படி வாழ்த்து சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சமாதானம், ஷாலோ அலைஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சமாதானம். வாழ்த்து சொன்னவுடன் வாசிங்களேன், நல்லா இருக்கும். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஏங்க அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியை கேட்டு திருமுழுக்கு யோவான் ஏன் துள்ளணும்? மனிதர்களாய் பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? இயேசு. மத்தேயு 11 ஞாபகம் இருக்குங்களா? அவர் கருவிலேயே அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியை கேட்டு துள்ளுகிறார். இது நடக்கும்னு ஜக்கரியா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா 1:15 வாசிங்க. அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் கிடைக்கும். அப்புறம் குழந்தை ஞானஸ்நானம் பேசும்போது நான் அதுதானே வரேன். ஆனா திருமுழுக்கு யோவான் கருவில் இருக்கும் போதே அவருக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்த தூய ஆவியாரின் அபிஷேகம் கிடைக்குது. எப்ப கிடைச்சது? இப்ப பாத்தீங்களா? இங்க வராங்க, அம்மா வாழ்த்து சொல்றாங்க. எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க? வாழ்த்தொலியை கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. யாருடைய வாழ்த்து செய்தி அது? அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தி அங்க இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தந்தது, இல்லைங்களா? அதோட நிக்கல. வாசிங்க. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத் அம்மா பரிசுத்தாவியால் நிரம்புறாங்க. நிரம்பின உடனே அவங்க அந்நிய பாஷை எல்லாம் பேசல. பாத்தீங்களா? அவங்க அந்நிய பாஷை பேசல. நிறைய பேர் இதை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். எலிசபெத் அம்மாள் ஆவியினால் நிரம்பின உடனே சொன்ன வார்த்தை பாருங்க. அப்பொழுது உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர். உரத்த குரலில் அந்நிய பாஷை தாங்க பேசியிருக்கணும். ஆனா உரத்த குரல்ல தெளிவான மொழியில பேசுறாங்க. வாசிங்க, நம்ம அதை இன்னொரு காணொலியில டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இது யாருடைய வார்த்தைங்க? இது தூய ஆவியானவரால் ஆட்கொண்டு தூய ஆவியானவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இது எல்லாமே தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மா பேசுறது யாருடைய வார்த்தை? முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட. அத யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. எப்படி பெற்றார் பாத்தீங்களா? முற்றிலும் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்படுவார். பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்படுவதும் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் கிடைக்கிறதும் ரெண்டு பிரியமானவர்களே. கொஞ்சம் சோறு தின்ற புத்தியில யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றதும்
பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பெற்றிருக்கு வயிற்றில் இருக்கும் பொழுதே. அதான் அதுக்கு அர்த்தம். இப்படிதான் இவர்கள் பொய் பேசி ஜனங்களை வஞ்சித்து கொண்டே இருப்பது, வேற ஒன்றுமல்ல. எலிசபெத் அம்மாவுடைய நாங்க ஜெபமாலை சொல்லும் பொழுது இது சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே, புனித மரியே இறைவனின் தாயே. இது வரைக்கும் வசனம். ஜெபமாலை பண்ணும் பொழுது இவர்கள் சொல்லுவார்களாம், அருள் இந்த மரியே வாழ்க. இப்போ மேரி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா நிறைவயரோடன், இல்லை 3 மாதம் கர்ப்பிணியா? எலிசபெத்து சொல்கிறது நீ எதுக்கு சொல்கிற? ஆண்டவர் சொன்னாரா ப்ரேயர் பண்ணும்பொழுது இப்படி சொல்லுங்கன்னு? வசனத்தில் என்னென்னமோ வசனத்தில் இருக்கிறதெல்லாம் ஜெபத்தில் சொல்ல முடியுமா? நீ ஏறின காட்டில் இருந்து இறங்க மாட்டாய், நீ சாகவே சாவாயின்னு வசனம் இருக்குது. அவன் என்ன செய்தானோ அதை நீயும் செய் என்று வசனத்தில் இருக்குது. இதெல்லாம் ஜெபத்தில் சொல்கிறதா? எலிசபெத்து வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அங்கே சொல்லியிருக்கு. எலிசபெத்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை வாழ்த்தி சொன்னது, ஸ்திரீகளில் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், உமது வயிற்றின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டது. இல்லாம ஏன் அது சொன்னார்? ஆவியானவர்னால் ஏன் சொன்னார்? ஒரு சாட்சி வேண்டும். காதலனுடன் பிறந்தது அல்ல அது. உன் வயிற்றுக்கு கனி ஆஸ்வதிக்கப்பட்ட கனி, இல்லாத கள்ள விபச்சாரத்து தொழிலினால் பிறந்தது அல்ல, நீ வேசித்தனம் பண்ணல என்று மேரிக்கும் ஒருவேளை சந்தேகம் இருந்தால் அது மறுபடியும் நினைப்பூட்டி தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படிக்கு ஆவியானவர் மேரியை எலிசபெத்தை பயன்படுத்தினார். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அது நாங்கள் ஜெபமாலை சொல்லும்போது செய்வாங்க. இது ஜெபமாலை எப்பத்திலிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்து போகும்போது சீஷரிடத்தில் கொடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு ஜெபமாலை பண்ணி இப்படி செஞ்சுக்கப்பான யோவான் 31ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்க அந்த விஷயம். எங்கிருந்து ஜெபமாலை? எல்லாம் அந்நிய ஜாதிகளுடைய விஷயத்தை உள்ள கொண்டு வந்து புகுத்தி அதை பெருசாக பேசுறீங்க நீங்கள். அருள் இந்த மாதிரியே வாழ்க வாழ்க வாழ்க. சாகும்பொழுதும் உன் பையன்கிட்ட என்னை பற்றி சொல்லு. அது எப்போ ஜெபிப்பாங்க? பர்த்டே கேக்கு கட் பண்ணும்போது ஜெபிப்பாங்க, அருள் இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தர் பர்த்டே கட்டிங் கேக்கு, வெட்டிங் ஆனிவர்சரி, அப்போ ப்ரேயர், அருள் இந்த மாதிரியே வாழ்க. சாவு நேரத்துலையும் உன் பையன்கிட்ட போய் சொல்லு இந்த விஷயம். செத்து 30 வருஷம் இருக்கும், அந்த சிமெண்ட்டில் போய் ஜெபிப்பாங்க, அருள் இந்த மாதிரியே வாழ்க. எந்த மரண நேரத்திலும் உனக்கு மாறினத்துல போய் சொல்லு. எப்போ சத்து 30 வருஷம் ஆச்சு, சிமெண்ட்டில் போய் இதே தான் சொல்லுவாங்க. சத்து 30 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இல்லை 50 நாள் ஆச்சு, இல்லை 10 வருஷம் ஆச்சு, இதே தான் உருட்டிட்டு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது சோறு தின்ற காமன் சென்ஸ் இல்லை உங்களுக்கு? எலிசபெத்து மரிய வாழ்த்தினாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லவில்லை. பெந்தகோஸ்தக்காரங்க யாரும் மேரியை விபிச்சாரி என்றோ யூஸ்லெஸ் என்றோ சொல்லவில்லை. மேரி கர்த்தருக்காக தைரியமாக நின்றவள். அது கர்த்தருக்காக நின்றதுக்குள்ள கூலி கர்த்தர் வரும்பொழுது மேரிக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு யாரும் சொல்லலை. விஷயம் அந்த மேரியின் இடத்துல ஜெபம் பண்ணி உன் மகனத்தில் வேண்டிக்கோ 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 வேண்டிக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தொட்டு வணங்கி முத்தி அதை முன்ன அஷ்டாங்க மீன் ஆகாயத்திலேயாவது பூமியிலாவது பூமியின் கீழே தண்ணீரிலேயாவது எதையுமே நீ உண்டாக்க வேண்டாம். எதற்காக? நமஸ்கரிக்கும்படி உண்டாக்க வேண்டாம்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நிற்கவோ நமஸ்கரிக்கவோ ஆராதனை செய்ய வேண்டாம். 10 கட்டளை 2வது கட்டளை அது அப்படியே தூக்கி குப்பையில் போட்டாச்சு. அது குப்பையில் போட்டு 2வது இடத்துல 3வது வச்சு அப்படியே கொண்டு போனால் 10வது கட்டளையில் 2 உடைச்சு 9 மொத்தம் ஆக்கிட்டாங்க. இந்த ஃப்ராடுங்க செஞ்ச ஃப்ராடுத்தனம் இதெல்லாம். ஜெபமாலையில் சொல்கிறாங்களாம் வசனமா, ஐயோ அப்படியே வசனத்தை அப்படி புட்டு வாய்க்கு அப்படி சொருகிறாங்க வசனத்தை. எல்லாரும் இவங்க மாதா கிட்ட ஜெபம் பண்றாங்க. மாதாவுக்கு சொல்லப்பட்ட இறை வசனத்தை சொல்லி நாங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசி பெற்றது, புனித மரியே இறைவனின் தாயே. இது வரைக்கும் எலிசபெத் அம்மாவோட வார்த்தை வரும். முதல்ல நான் சொன்னது கபிரியேல் தேவதூதரோட வார்த்தை இருக்கும், அப்புறம் எலிசபெத் அம்மாவுடைய வார்த்தை சொல்லிட்டு, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா இப்பவும் நாங்க சாகும் போதும்
எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா. அது எப்படி? அவங்களே செத்து 2000 வருஷம் ஆச்சு. எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்கு சாவு நேரத்துலையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கம்மா. உலகில் அத்தனை பேருக்கும் வேண்டிக் கொள்ளுமா. மேரியாவுக்கு வேற வேலையெல்லாம் பாருங்க. அது சத்து மண்ணோட மண்ணாயிடுச்சு. ஆத்மா இழைப்பாறுதலுக்குள்ள இருக்கு. பாயசு பண்ண ஒரு பொய் பலம் பண்ணிட்டு அப்படியே ரத்தம் சொர்க்கம் போயிடுச்சின்னு வசனத்தில் திட்டமாக சொல்லியிருக்கு. ரத்தம் மாம்சம் பரலோகராஜ்யம் சுதந்திரிப்பதில்லை. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் திட்டமாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவனும் பரலோகத்துக்கு ஏறி போகிறவனும் மனிதகுமாரனை இல்லாமல் வேற யாரும் இல்லை. அப்போ இன்னும் யாரும் போகல, இயேசு கிறிஸ்து தான் போயிரு. நம்ம போவோம், நியாயத்தீர்ப்புக்கு பிறகு போவோம். மேரி மட்டும் அப்படி ஸ்பெஷல் சைடு கேட் வழி அப்படி உள்ள நுழைஞ்சாங்களா? இதுதாங்க பொய் போதகம், ஃப்ராடுத்தனம் என்பது. அது வரைக்கும் கப்ரியேல் தூதன். அப்புறம் எலிசபெத் சொன்னது சொல்கிறோம். எலிசபெத் சொன்னது நீ எதுக்கு சொல்கிற? எலிசபெத் சொன்னது எலிசபெத் தானே சொன்னாங்க. இதான் ஜெபமாலையில நாங்கள் சொல்ற ஜெபம் இல்லையா? ஒரு இடத்துலையுமே அம்மா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, அம்மா நீங்க எங்களுக்கு அபிஷேகம் கொடுங்க, அம்மா நீங்க எங்களை சுகு கொடுங்க அப்படி சொல்லவே இல்லை. இறை வசனத்தில் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி அம்மா எங்களுக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்கள். அப்போ இறை வசனத்துல சொல்லி அம்மா எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுங்கன்றது எங்க இருக்கு வசனத்துல? அப்படி வேறு இடத்துல வேண்டிக்கணும் எப்படி இருக்கு? எங்க இருக்கு வசனத்துல? இல்ல பேதுருவிடத்துல வேண்டிக்கணும் எங்க இருக்கு வசனத்துல? உயிருடன் இருக்கும் பொழுது நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒருமித்து கூடினால். மேரி உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவேளை இப்ப மேரி தான் சொல்லலாம். செத்து போய் 2000 வருஷம் ஆச்சு. சத்த ஆத்மாக்களோட இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நீ. அது ஜாதிகள் செய்கின்ற வேலை, செய்யக்கூடாதுன்னு திட்டமா இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிகரமாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருப்பீர்களாக. நீங்கள் கிறிஸ்தவனுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல ஏன் பிழைக்கிறீங்க? தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாத விஷயங்களில் இருக்கின்ற விஷயத்தில் நுழைந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நீங்கள் ஜீவித்தால் பந்தய பொருளை நீங்கள் இழப்பீர்கள். அதுதான் விஷயம். காணாத விஷயங்கள், புரியுதுங்களா? தேவ தூதர்கள் இவங்களெல்லாம் வாழ்த்துறாங்க. சென் மிகாயேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சென் கெப்ரியேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சென் ராஃபேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எவ்வளவு திட்டமா இருக்கு வசனம். அதை சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 18-22 வரைக்கும் வாசிக்கிறேன் கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 18-22 வரைக்கும் வாசிக்கிறேன் கேளுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பிரியமானவர்கள், இதெல்லாம் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. வேத வசனத்துல நான் சொல்றதுக்கெல்லாம் வசனத்தை புட்டு வச்சு விளக்குறேன். இவங்க வசனத்தை மழுப்புறாங்க. முதற் பேரான குமாரன் அதை விட்டுரு. இயேசு சொன்னார்ல, இல்லாத விஷயத்தை சொல்லி அதுக்குள் தீவிரமாக நுழைந்து. எவ்வளவு கிளீனா இருக்கு வசனம். உங்கள் பொருளை, பந்தய பொருளை இழந்து போகும்படிக்கு இந்த ஃப்ராடுங்க செய்யறாங்க. 10 வருஷம் செமினாரியில் படிச்சு. இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தாயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் படிக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். மத்தாயு 15, 7, 8, 9. மாயக்காரரை உங்களை குறித்து
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றான். புரியுதுங்களா? தங்களுடைய இதயங்கள் மனுஷ கற்பனையால் உண்டாக்கின சட்ட திட்டங்களில் வைத்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வாயினால் என்னை கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, ஐயோ நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் கிறிஸ்துவர்கள், இயேசுதான் எங்க கடவுள், அப்படி இப்படி வாயினால் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடு இந்த சபை இந்த ஃபாதரங்களுடைய உபதேசத்தில் தரித்து நிற்பாங்க. நீங்கள் செய்கின்ற ஜெபமும் ஆராதனை வீணாகினது. இல்லைன்னா இதுக்கெல்லாம் பதில் வைங்க. நீங்கள் இதெல்லாம் பைபிளில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபமும் போதனையுமா நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? இல்லையே, உங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் செய்கின்ற ஆராதனை வீணானது. மனித கற்பனைய விஷயத்தை சட்டமாக எடுத்து என் வசனத்தை விட்டு விட்டாங்க. முக்கியமான டாபிக் வரும்போது அதை விட்டுரு. முதற் பேரோட குமார்னு சொல்கிறாங்களே அதை விட்டுரு. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிடும். புரியுது உங்களுக்கு? மத்தாய் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு? இதுதான் விஷயம். அடுத்தது பார்ப்போம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய். யாருடைய தாய் அவங்க? ஆண்டவரின் தாய். சாக்லேட் கவர் கிடையாது. சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவரை தூக்கி போட்டுருணும். முட்டை ஓடு, முட்டையை ஒட்டி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவீங்க, முட்டை ஓட தூக்கி போட்டுருவீங்க. அன்னை மரியாதை இவ்வளவு ஏளனமா ஒருத்தவங்க பேச முடியுது தைரியமா. ஆனா அபிஷேகம் செய்யப்பட்ட எலிசபெத் அம்மா அன்னை மரியாதை என்ன சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க ஒரு பாக்கியமா அவங்க என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ நீங்க இதுலயே கண்டுபிடிச்சிடலாம், உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் யாரும் அன்னை மரியாதை முட்டை ஓடுன்னு சொல்ல மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றவங்கள் அல்ல யாரும் அன்னை மேரிய ஈனமா பேச மாட்டாங்க. அன்னை மேரிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், இயேசுவை பெற்றெடுத்தால் என்ற எல்லா ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு இருக்கு. உங்களை கண் திறக்க வைக்கும்படி தான் சாக்லேட் கவர் பண்ண பேப்பர் என்றும் முட்டை என்றும் அதை உடைச்சாச்சுன்னா அந்த முட்டை ஓட போட்டுடுறோம், இதை சாப்பிட்றோன்னு புரிய வைக்கும்படிக்கு சொல்கிறோமே தவிர மேரிய கனவீனமா அயோக்கிய உள்ளவ விபிச்சாரின்னு நாங்கள் சொல்லலை. அவர் விஷயத்தை புரிய வைக்கும்படிக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்த வாசம். உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு உவகையால் துள்ளிற்று. பெரும் மகிழ்ச்சியால துள்றார் திருமுழுக்கு யோவான். எப்படி தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி நிர்வாணமா டான்ஸ் ஆடினாரோ அதே மாதிரி இவர் வயிற்றிலேயே டான்ஸ் ஆடுறார். யாரு முன்னாடி? அன்னை மரியாள் முன்னாடி. அன்னை மரியாள் தான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. அடுத்த உருட்டு பார்த்தீங்களா? அன்னை மேரி தான் புதிய உடன்படிக்கையின் படியுள் இருக்கின்ற புதிய பேழை. மறுபடியும் சொல்கிறேன், அன்னை மேரி தான் புதிய உடன்படிக்கையின் படியுள்ள தேவனுடைய புதிய பேழை. எப்படி பெறட்டாங்க பாருங்க. அன்னை மேரி தான் அந்த பேழையா? தாவீது பேழைக்குமா டான்ஸ் ஆடுறது போகலன்னா அதுதான் பேசும்போது அதை டச் பண்ணி இப்போ பேழை டச் பண்ணி இப்போ பேழை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அன்னை மேரி கிடையாதுங்க பேழை. நீங்களும் நானும் தான். இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அந்த பேழை தான். எந்த பேழை? அந்த 10 கட்டளைகளும் ஆரோனுடைய துளிர்த்த அந்த கொம்பும் அந்த கோலும் அப்புறம் மன்னாவும் 3 இருக்கின்றது. அதுதான் நம்முடைய இதயம்தான் அந்த பேழை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் தேவன் வாசம் செய்கிறார். நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ளே தான் பேழை இருக்குது. அந்த கட்டளைகள் நம்ம உள்ளத்தில் இருக்குது. நாம தான் அந்த ஆலயமும் நாம தான் அந்த பேழையும். மேரி அல்ல. மேரி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. மேரியும் அந்த பேழை தான். நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கு. நாமளும் அந்த பேழை தான், நாமளும் அந்த ஆலயம் தான். நீங்கள் தான் அந்த ஆலயம். நம்ம உள்ளத்தில் தேவன் வாசம் செய்கிறார். இதுதான் இவர்கள் சொல்லுகின்ற பொய் போதகம். மறுபடியும் சொல்றேன், அன்னை மரியாள் தான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஏன்னா பழைய பேழையில
10 வசனங்கள் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. பழைய பேழையில ஒரு மனிதன் ஆரோனுடைய கோல் இருந்தது. பழைய பேழையில ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் கெட்டு போகிற மண்ணா இருந்தது. கரெக்டுங்களா? அது பழைய பேழை. ஆனா அந்த பேழைக்கு அவ்வளவு பரிசுத்தம். அந்த பேழை தொட முடியுமா? பேழை பக்கத்துல போக முடியுமா? மரத்தாலான பேழை, சுரூபங்கள் செய்து வைக்கப்பட்ட பேழை, உருவங்கள் சிலைகள் செய்து வைக்கப்பட்ட பேழை, இல்லைங்களா? நான் இப்ப அன்னை மரியாள் என்ன சொல்றேன், அவங்கதான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழைன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? அன்னை மரியாள் கருவுல இருந்தது யார் தெரியுமா? அங்க வெறும் 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள், இங்க வார்த்தையே இருந்தது. அங்க பேழைக்குள்ள 10 கட்டளைகளாம், இங்க அந்த வார்த்தையே இருந்ததாம். நமக்குள்ளும் இருக்குங்க இயேசு கிறிஸ்து. மேரிக்குள்ள கர்ப்ப பாத்திரத்துல மாம்சமா இருந்தார், அவ்வளவுதான் வித்தியாசம். உயர்த்தெழுந்த கிறிஸ்து ஆவியானவர்கள் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கு. அதுதான் விசுவாசம். கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். எப்படி இவர்கள் உருட்டி பொய்யை கொண்டு வந்து உள்ள சேக்கராக்கி இருப்பார்கள். மேரிதான் அந்த பெட்டகம், அந்த பேழை, அந்த ஆர்க் ஆஃப் காட், அது மேரிதான். ஆரோனுடைய கோல் இன்றைக்கு தோன்றி நாளைக்கு அழியுமா அந்த அப்பம்மா. அப்போ அந்த அழுகி போன அப்பம்மா அங்கே வச்சிருக்கு. தலைமுறைக்கு காட்டணும்னு சொல்லியிருக்கு மோசன் இடத்துல. நம்ம தொட்டாதான் அழியும், ஆனால் பேழைக்குள்ள இருந்தால் அது அழியாது. காஞ்சி போன அந்த பலாமனுடைய கோல் துளிர் விட்டது. 10 கட்டளை. அப்போ அதிசயம் செய்கிறவர், நித்திய ஜீவன் கொடுக்கிறவர், அதான் அழிவு. நானே அந்த ரொட்டி, அந்த அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, கட்டளை ஆதியில வசனம் அது நானே. நமக்குள்ள அது இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் அந்த பேழை தான். இதுதான் இவர்கள் பொய் பேசி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. மனித கட்டளைகளை தேவனுடைய மனித வசனங்களை தேவ கட்டளையாக எண்ணிக்கொண்டு நீங்கள் என்னை விட்டு தூரம் போனீர்கள். அந்த கூட்டம் தான் அந்த கத்தோலிக்க கூட்டம். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மத்தாய் சுவிசேஷம் 15 7 8 9 சொல்லுது பாருங்க. அங்க கோல் இருந்தது, ஒரு மனுஷனுடைய கோல். அது வந்து குருத்துவத்தின் அடையாளம். இங்க தலைமை குருவே இருக்கிறார் அன்னை மரியாள் கருவுல. அங்க ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் அழிந்து போகிற மண்ணா இருந்தது. இங்க வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய இயேசுவே இருக்கிறார். அங்க சிம்பிள் இருந்து இங்க ரியாலிட்டியா இருக்கு. அங்க இருந்ததெல்லாம் அடையாளம், இங்க வந்து உண்மை இருக்கு. புல் அரிக்குதுங்க. அது பொய், இது நிஜம். அதனாலதான் நாங்க மேரின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அதனாலதான் நாங்க மேரின்னு சொல்றோம். அந்த 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 வேற அப்படியே எடுத்து அரைச்சு அது கொடுத்தாரு பாருங்க. பா பயங்கரங்க. பா இந்த இந்த ஞானம் இந்த எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோ தெரியல. அருள்மணி பயங்கரமான ஞானி தான். அதனாலதான் நாங்க சொல்றோம், அன்னை மரியாள் கருவுல ஒரு குழந்தை இருக்கும்போது இயேசுனுடைய உடல் இல்லையா? அது இயேசுனுடைய உடல் அன்னை மரியாளின் உடலோடு, இயேசுவின் ரத்தம் அன்னை மரியாளின் ரத்தத்தோடு பின்னி பிணைந்து இருந்தது. கரெக்டுங்களா? ஒரு பாஸ்டருக்கே என்னமோ ஒரு பரிசுத்தவான்னு சொல்லி நம்ம வந்து போற்றுகிறோம், புகழ்கிறோம். செய்யறாங்களா இல்லையா? அவங்க சபைகள்ல வாழ்த்துப்பா வாசிக்கிறாங்க. காணொலியில் நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க. இவர் வல்லவர், இவர்தான் இந்த சர்ச்சையை இப்படி மாற்றி விட்டார், அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார். அன்னை மரியாள் தாங்க முதலாக இயேசுவுக்காக தூய ஆவியின் அபிஷேகம் பெற்ற முதல் நபர் அன்னை மரியாள். முதல் நபர் யாருக்காக? இயேசுவுக்காக. முன்னாடி தூயாவி நிறைய பேர் பெற்றிருக்காங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆனா அன்னை மரியாள் தான் இயேசுவின் நிமித்தம் அபிஷேகம் பெற்ற முதல் நபர். யாரு? அன்னை மரியாள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தானே கிறிஸ்தவர்கள். கரெக்டுங்களா? அப்போ இந்த உலகத்தின் முதலாக இயேசுவை உள்ளத்தில் மட்டுமல்ல தன்னுடைய கருவிலும் ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். அன்னை மரியாள் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பொய். அடுத்தது முதல் அபிஷேகம் பெற்றது அன்னை மரியாள். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் முதல் பெற்றது அன்னை மரியாள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, வாங்க.
இப்போ அப்போஸ்தலர் புத்தகம் வரும்பொழுது ஒரு உண்மை நமக்கு விளங்குது. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 படிக்க பார்ப்போம். அவர்கள் அங்கே வந்தபொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயின் குமாரனாக யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமானும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. காரியம் நடக்குது, புரிதுங்களா? 120 பேர் கூடினாங்க மொத்தமாக. அதில் சீஷர் எல்லாரும் ஸ்திரீகளில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும், செப்பரேட்டாக சொல்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் கூடியிருந்தார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் கூடியிருந்தார்கள். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சகோதரர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு, புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்த பிறகு அந்த செய்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் மனம் மாறிட்டாங்க. தாயும் மனம் மாறியாச்சு, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒன்று கூடி வந்திருக்கு. அந்த நேரத்தில் என்ன உண்டாயிடுச்சு? அதே அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1-4 வரைக்கும் படிக்க கேளுங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரடின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். எவர்கள்? அந்த 120 பேர் ஒருமித்து கூடினார்கள். 120 பேர் யார் இருந்தது? இயேசுவின் தாயாக மேரியும் இருந்தது. அப்போ மேரிக்கும் அப்பொழுதுதான் மேரி மேலேயும் பரிசுத்தாவி இறங்கி பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்து மேரியும் அந்நிய பாஷையில் பேசினார். அப்போ அது பரிசுத்தாவி ஆட்கொண்டது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் வேறு இது வேறு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவங்க அதுதான். ஏன்னா இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. புரட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க புரட்டிக்கிட்டே இருப்பாங்க. பொய் சொல்லிக்கிட்டே ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இவர்கள், இந்த கத்தோலிக்கர்கள். இவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க விடவும் மாட்டாங்க. அப்போ 120 பேர் யார் இருந்தாங்க? இயேசுனுடைய தாயும் அவருடைய சகோதரரும். 12 பேர் ஆல்ரெடி இருக்கு சீஷர்கள். தாயும் சகோதரன் வரும்பொழுது தாய் மட்டும் மேரி சகோதரன் இன்னொருத்தன் பிள்ளைங்களா? எங்கே அது நியாயம்? உங்களுக்கு ஒத்துக்கிட்டா என்னதான் ஆச்சு? அப்போ உங்களுக்கு மேரி என்றென்றைக்கும் வெர்ஜின் என்று உங்களுக்கு காட்டணும். அந்த உபதேசம் வருகிறது, பாபிலோனின் உபதேசம். நிம்ரோது மனைவி செமிராமீசனுடைய கள்ளக்காதல் உண்டாகிய நினஸ் என்ற பையனுடைய கதைக்கு சம்பந்தப்பட்டு கட்டின ரோம கதை இது. அது வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறேன் நான், அது உங்களுக்கு புரியறதுக்கு. அந்த கதையில் செமிராமிஸ் என்றவன் நித்திய கன்னிகை. அதே கன்னிகை தான் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள், வேற ஒன்றும் அல்ல. அன்னை மரியாள் தான் முதலாக இயேசுவின் உடலை தாங்கியவர். நாங்க பலியில இயேசுவினோட உடல் வருது, ஒரு குருக்கள் அதை எடுத்து இது இயேசுவின் உடல்னு சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி இயேசுவின் உடலை தாங்கினவங்க யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லி மாற்றாங்க பாருங்க. நாங்கள் குருக்கள் பூசையில இயேசுவின் உடல் என்று சொல்லுகிறோம், சரீரம் என்று சொல்லுகிறோம். எதுக்கு? நல்லா கட் பண்ணி பலி கொடுக்கறதுக்கு. அதனால தான் அதுக்கு பலி பூஜை என்று சொல்கிறார்கள். திருப்பலி பூஜை, பலி அவங்க பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்க, திருப்பலி. பலி கொடுக்குறாங்க அவங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இயேசுன்னு சரீரத்தை வெட்டிய பலி கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இயேசுவை வெட்டியல, விசுவாசத்தின்படி ஒரு ஆசாரியன்
பழைய ஏற்பாட்டில் பலி கொடுத்தது போல விசுவாசத்தின்படி அவர்கள் இயேசுவை அங்க பலி பூஜையில் பலி கொடுக்கிறார்கள். இதுதான் பொய் போதகம் என்று சொல்கிறோம். அங்கு பலி அல்ல, பலியை நாம் நினைவு கூற வேண்டும். இவர்கள் விசுவாசத்தின்படி பலியை கொடுக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் அர்ப்பிக்கின்ற இந்த பலியை தேவனே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று பலி பூஜையில் 2 கையும் இடது கையும் வலது கையும் கிராஸாக வைத்து அந்த ஃபாதர் ஒரு ஆசாரியனை போல ஜெபிக்கிறார்கள். இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதுக்கு பேரு திருபலி, பலி பூஜை. அது ஒரு பொய் போதகம். எப்படி பொய் போதகம் சொல்றேன் கேளுங்க. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதுக்கு பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். நீங்க படிங்க 10ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும். இனிமே மனிதனுடைய பாபத்துக்காக இன்னொரு பலி செலுத்த வேண்டியதில்லை. திட்டமா இருக்கு. மனிதனுடைய பாபத்துக்காக இன்னொரு பலி செலுத்த வேண்டியதில்லை. என்னங்க 14 18 சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை சொன்னீங்களே. படிக்கிறேன், நான் கருத்தை சொன்ன படிக்கிறேன். 10 14 18. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு எவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாபத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. புரிதுங்களா பிரியமானவர்களே? இனி பலி செலுத்தக்கூடாது, பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆனால் இவங்க பூசைக்கு ஒவ்வொரு பூசையிலும் தினந்தோறும் உடலை பலி செலுத்தி வெட்டி பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், பைபிளில் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்கிறாங்க, பைபிளில் செய்யணும் செய்யாமல் இருக்கிறாங்க. வலது பக்கம் போடானா இடது பக்கம் போவாங்க. டோட்டல் 100% பொய் போதகத்தில் நிற்கிற ஒரு சபை. புரியுதுங்களா? அடுத்தது நேரம் அதிகமானபடியால் இப்போ முடிக்க முடியலை. அதனால் 4ஆம் பகுதிக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 4ஆம் பகுதியில் நாம் மறுபடியும் சந்திப்போம்.